முதல் தண்ணீர் நமக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம். நம்முடைய புறநானூறு பாடலே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு தேவை ஒரு 3-3.5 லிட்டர் தண்ணீர் வேண்டியிருக்கு ஒரு நாளைக்கு. அந்த தண்ணீரை சீராக பகிர்ந்து சாப்பிடணும். குறிப்பாக காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே நல்லா பல் துலக்கினதுக்கு அப்புறம் 2 கோளை நீர் அருந்தணும். அது ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுடைய சுற்றம் எப்படி இருக்கோ அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். இரவு படுக்கும்போது வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். இதுதான் ட்ரெடிஷ்னலாக சொன்ன விஷயம். இப்போ சில பேர் காலையில் 2 லிட்டர் தண்ணி குடி ஃப்ளஷ் பண்ணோம் அப்படின்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எப்பொழுதுமே என்னுடைய கருதுகோள் என்னன்னா, நவீன அறிவியலை ஒரு கண்ணில் பார்க்கணும். நவீன அறிவியல் தவறான விஷயம் கிடையாது. நவீன அறிவியல் புகுந்திருக்கிற வணிகம் தான் பிரச்சனைக்குரியது. நவீன அறிவியலோ விஞ்ஞானமோ ஒரு அறம் சார்ந்த விஷயமா இருக்கிற பட்சத்தில் அது பல்வேறு வகையில் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம். மரபு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னொரு கண்ணில் வச்சுக்கணும். ரெண்டையும் எடுத்து கொண்டு போகும்போது தான் சரியான ஒரு பார்வையாக இருக்கும். தண்ணியை மணமணம் 2 லிட்டர் குடிங்கிறது இட்ஸ் ஸ்ட்ரெயின் டு தி கிட்னி. மணமணம் குடிச்சா தண்ணீர் மட்டும் படுவேகமாக அப்சார்ப் ஆகிடும். அது ரொம்ப டிலேலாம் ஆக போகிறதில்ல. அது அப்சார்ப் ஆனதுல அத்தனையும் சிறியதான் படிக்கும். அப்போது தொடர்ந்து நீங்கள் ஒரு பலூனில் இவ்வளோதான் காற்று அடைக்க முடியும், இவ்வளோதான் தண்ணி ஏற்ற முடியும், நீங்கள் நிறைய தண்ணீரை ஊற்றி வச்சிங்கன்னா பலூன் எப்படி தொய்வாகுதோ அதே மாதிரி நம்மளுடைய கிளாமர்லாம் நெஃப்ராட்டிக் அந்த பாக்ஸ் உள்ள ஃபில்டர் பாக்ஸ் அது லூஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அதனால் ரொம்ப 2 லிட்டர் 3 லிட்டர்னு அந்த தண்ணியை குடிக்கிறது ஒரே நேரத்தில் குடிக்கிறது நல்லதில்லை. அடுத்து 2வது உணவு இருக்கும் போது இடையில் குடியாதே கடையில் மறவாதேங்கிறது தான் நம்மளோட கருத்து. நடுவு குடிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறாங்க? சாப்பிடும்போது இடையில குடிச்சிங்கனாலோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனடியாக குடிச்சிங்கனாலோ உங்களோட கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் டைலூட் ஆகும். நீங்கள் உங்களுடைய பசியை பொறுத்து உங்களோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்துடும். பசி எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னா உங்கள் ஹைப்போதலாமஸ் முடிவு பண்ணணும், இவ்வளோ எனர்ஜி வேணும், இவன் இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒரு திட்டம் போட்டு தான் அது உருவாக்குது. அப்போ அந்த உருவாக்குற விஷயத்தில் நீங்கள் தண்ணீரை கொடுத்தீங்கன்னா அது டைலூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப டைலூட் ஆகிடும். ஆசிட் மட்டும் இல்லை, அவைலேஸ் பெப்சின் எதெல்லாம் வாட்டர் சொலிபிள் என்சைம்ஸோ அது பூரா டைலூட் ஆகும். அப்போ நீங்கள் சாப்பாடு ஒரு பக்கம் 2 கவளம் சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியை குடிச்சு 2 கவளம் சாப்பிட்டு 1 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஸ்டிவ் இது வீக் ஆகிடும். எதை அப்சார்ப் பண்ணணுமோ அதை அப்சார்ப் பண்ணாத உடம்பு. இன்னொரு வகையை பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் உள்ளவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, ஈவன் சைக்காட்ரிக் பேஷண்ட் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விழுக்கிறத குடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால இடையில குடிக்கக்கூடாது. அதுக்காக விக்கல் வருதுன்னா குடிச்சிடணும், காரமாக இருக்குன்னா குடிச்சிடணும். எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. நான் டாக்டர் சொல்லியிருக்காரு இடையில குடிக்கக்கூடாதுன்னா அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு கூட வேற ஏதாவது ஊற்ற வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அடுத்து கடைசியில் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். ஒரு 25 நிமிஷம், 1/2 hour. அதாவது உணவு சிறுவுடலை தாண்டி போயிடுச்சுன்னு வைங்களேன், அதனுடைய அப்சார்ப்ஷன் இது அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் பெரிய லெவலில் அப்சார்ப்ஷன் இல்லை. அது 40வது நிமிஷம் அங்கே கடந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சாலும் அது ஒன்றும் உள்ள என்சைம்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் 2 கோளை காலை எழுந்த உடனே பல் துளைக்கணும். பல்லே தேய்க்காமல் குடிக்கணும். எங்கெல்லாம் பைத்தியக்காரங்க. அதனால் பல் துளைக்கிட்டு தான் குடிக்கணும். இரவு படுக்கும்போது குடிக்கணும். அப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குடிக்கணும். இதை கரெக்டாக வச்சுக்கணும்.